வணக்கம், நான் டாக்டர் எம்எம் யூசுப், ஹார்ட் சர்ஜன் அட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், கிரீம்ஸ் ரோட், சென்னை. ஸோ இன்றைக்கி அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஹார்ட் சர்ஜரினால எல்லாருக்கும் பயம் என்னன்னா, பெருசாக நடுவில் நெஞ்செலும்பை கட் பண்ணி பொளந்து ஆப்ரேஷன் பண்ணுறது. அதே மாதிரி கால்லையும் பெருசாக கட் இருக்குது, ஒரு கால்லையும் ரெண்டு கால்லையும். இதனால வலி வேதனை ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தி. ரொபோட்டிக் சர்ஜரியில் அது எதுவுமே கிடையாது. சின்னதாக 2 ஹோல் 2 சைடும் போடுவோம். ஒரே ஒரு 5 to 6 சென்டிமீட்டர் ஸ்கின் கட் தான் இருக்கும். கால்லலாம் எந்த கட்டும் இருக்காது. அதனால வலி கிடையாது, வேதனை கிடையாது, குவிக் ரிகவரி. ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் பழைய மாதிரி பண்ணோம்னா 3 to 6 மாதம் ஆகும், ஏஜை பொறுத்து, பேஷண்ட்டை பொறுத்து. இதில் ரிகவரி 2 to 3 வீக்ஸ். கம்ப்ளீட்டாக டிரைவிங், வேலை பார்க்குறது எல்லாம் செய்யலாம். ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் ரொம்ப குறைவு ரொபோட்டிக் சர்ஜரியில், 2 to 3 days. வேற ஓப்பன் சர்ஜரியில் 1 week to 10 days. ஸோ இது இல்லாமல் ப்ராக்டிக்கலாக டே டு டே லிவிங்கில் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 monthsக்கு ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க. டெய்லி பெட் அவுட் எந்திரிக்கிறதுலேருந்து பாத்ரூம் போகிறது, நடக்கிறது, எல்லாத்துலேயுமே ஒரு வலியும் கொஞ்சம் வேதனையும் இருக்கும், என்னதான் மருந்து கொடுத்தாலும். வேற ரொபோட்டிக் ஹார்ட் சர்ஜரியில் வீட்டுக்கு போகும்போதே அந்த வேதனையெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருது. 2 வாரத்தில் எங்களை பார்த்துட்டு திரும்ப போகும்போது பழைய மாதிரி எல்லாமே செய்யலாம். ஜிம்முக்கு 3 வாரத்தில் போனவங்கெல்லாம் இருக்காங்க. தேங்க்யூ.